இது லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் கிடையாது. எந்த மாதிரி ஃபார்மை வச்சிருந்தா? முக்கியமாக வந்து நீங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்க. சொல்கிறது இங்கே காமிக்கிறது அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வளர்த்தும் போது அதே தான் வளரணும். குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. உங்கள் ஃபார்மில் வந்துட்டு சிக்ஸ் வேணும்னு ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருவடை வளர்த்துறதுக்கு என்கரேஜ் பண்ணுவீங்களா? ப்ரோ வணக்கம், உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க. வணக்கங்க, என் பேர் சபரி, சேலத்தில் இருக்கேன். நம்ம ஃபார்மும் சேலத்தில் தான் இருக்குது, வீட்டு பக்கத்துலேயே வச்சுருக்குறோம். நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இந்த ஃபார்ம் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போது நம்ம ஃபார்மில் என்ன ப்ரீடு யூஸ் பண்ணுறோங்க? இப்போ பேரண்ட் அப்படின்னா அது என்ன வெயிட்டில் எந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் வச்சுருக்கோம்? ஓகேங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருவடை வச்சுருக்குறோம், சரிங்களா? பெருவடையிலே நம்ம பேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5.5 to 6 கிலோ லைனேஜ் சேவல் இருக்குது. சேவல் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரீடிங்க்குன்னு பேரண்ட்டு மட்டுமே ஒரு 10 வச்சுருக்கோம், ப்ளஸ் பட்டாசு ஒரு 10-15 இருக்குதுங்க. பேரண்ட்டில் வெடை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 50 வெடை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. வெடை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முட்டை போடுற ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு 3 kg வந்துடும். 3 to 4 kg வரைக்குங்க, 4.5 kg வரைக்கும் வெடையே வந்துடும். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி சேல் வந்து நம்ம பண்ணுறோம்? இங்கே சேல் அப்படின்னா எந்த மாதிரியா இருக்கும்? மோஸ்ட்லி இங்கே வந்து சேல்ஸ் வந்து 2 month chicks கொடுக்குறேங்க. 2 month chicksல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக குஞ்சு பறித்து 2 மாதம் கழித்து ஒரு 400 to 500 கிராம் வந்துடும். ஸோ அந்த 2 month chicks நம்ம டெலிவரி பண்ணுறோம், அந்த குவாலிட்டியில் டெலிவரி பண்ணுறோம். உங்களோட ஃபார்ம் ஸ்டார்டிங் எப்படி இருந்ததுங்க? இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன கவுண்ட்ல, எவ்வளோ கவுண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இதோட வளர்ச்சி இப்போ நீங்க 3 வருஷமா வந்துட்டு வளர்த்துறீங்க இல்லையா? இதோட 1 by 1 ஸ்டெப் நீங்க எந்த மாதிரிலாம் இதை டெவலப் பண்ணீங்க? ஓகேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேவல் 3 தாய்க்குழி தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே டெவலப் பண்ணி இப்போது நம்மளுக்கு நான் இந்த சொன்னீங்களா அந்த ஸ்ட்ரென்த் வந்துடுச்சுங்க. ஸோ யார் நியூவாக ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து அதிக குவான்டிட்டியில் இப்போ எடுத்து போட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வாங்கி கம்மி அளவில் வாங்கி அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி நோய் மேலாண்மை பண்ணுறது, எப்படி வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபீட் பண்ணுறது, இதையெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு இந்த மார்ட்டாலிட்டி ரேட்டு லாஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்காதுங்க. ஸோ நானும் அப்படி தான் வளர்ந்தேன். இப்போ வந்துட்டு ஒரு 500 கிராம் ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அந்த சேல் வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணுற குவான்டிட்டி எல்லாம் அந்த கஸ்டமர் என்ன பர்பஸ்க்காக உங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க? எல்லாருமே வந்து ரெண்டு வகையான கஸ்டமர்ஸ் வராங்க. ஒருத்தர் வந்து அதை வளர்த்தி வந்து விளையாட்டு திறனுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மீட் பர்பஸ்க்காகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த 2 பர்பஸ் தான். ஓகே, 2 பர்பஸ் தான். அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 500 கிராம் சிக்கா எடுத்துகிட்டு போகிறது ஒரு மீட் பர்பஸ்ன்னு வச்சுக்குவோம், இல்லை விளையாட்டு பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு 3 கிலோ ஸ்டேஜ் வரணும் அப்படின்னா எவ்வளோ டைம் வந்துட்டு அவங்க அதை வளர்த்தணும்? எவ்வளோ நாள்? இப்போ நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனதுலேருந்து எங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேயே அந்த வெயிட் வந்துடும். 6 மாதத்தில் அந்த வெயிட்? ஆமாம், அதுக்கு முன்னாடியே கூட வந்துடும். ஓகேங்க. இப்போது இதில் ஒரு கொஸ்டின் என்னென்னா, 6 மாதத்தில் நம்ம வந்துடும் நம்ம சொல்கிறோம், அவங்க அந்த இடத்துல எந்த மாதிரி ஃபீடு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணணும்? அது டோட்டலி அதுவும் ஒரு பெரிய கன்சிடரேஷனுங்க. இப்போ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கிட்ட வந்து 6 மாதத்தில் ஒரு கோழி 3 கிலோ வருதுன்னா அதே கோழி அங்கே வரணுங்கிற அவசியமும் இல்லை. அதோடைய சூழ்நிலை மாற்றம் இருக்குது, அவங்க என்ன ஃபீடு பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்குது, அதை அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் அதோடைய ஓன் வெயிட் வரும், சரிங்களா? இது ஒன்று. நம்ம என்ன வெயிட் அதிகம் பண்ணுறதுக்கு கரெக்டான வெயிட் வந்து வரதுக்கு என்னென்னா ஃபீட் பண்ணலாம்னா கம்பு கொடுக்கலாம், சோளம், மக்காச்சோளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளைச்சோளம் இது தரலாம், கிளிஞ்சல் சுண்ணாம்பு தரலாம். இந்த அப்பப்போ வந்து அதேமாரி கோழிங்களுக்கு வந்து இப்போ ஓப்பன் ஃபீல்டில் விடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிரும், ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டு ஃபார்மில் வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தேவையான விட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸ் இது எதுவுமே வந்து அவ்வளோ ஈக்குவலாக ஃபுட்டில் கிடைக்காது. ஸோ அதுக்கு தேவையான சிரப்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படிங்கன்னா நோய் வந்தாலும் கரெக்டாக பார்த்து அதை வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிற வெயிட்டோடய கூட அதிகமாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படின்னா எங்கிட்ட அந்த லைனேஜ் வந்து 3 கிலோவில் வரும் 6 மாதத்தில். ஆனால் இன்னும் வேறு இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே 6 மாதத்தில் அது 3.5 கிலோ வந்திருக்கிறதுலாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ அது ஒரு இடத்த பொறுத்து மாறுங்க. ஓகேங்க. இப்போ ஒரு உங்ககிட்ட வந்து சிக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா? இப்போ அந்த சிக்ஸ் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா அவங்ககிட்ட மினிமம் இந்த செட்டப் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுவீங்களா?
அதெல்லாம் இது கிடையாதுங்களா? மினிமம் ஒரு 10 சிக்கு அவங்க எடுத்துட்டு போனாலும் அது நைட்டு வந்துட்டு அடையிறதுக்கு மினிமம் இதுனாச்சும் நீங்க வச்சுக்கிட்டு வந்து சிக்ஸ் எடுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி கொடுக்குறீங்க? அது கண்டிப்பா நம்ம கேட்போம். இப்ப ஏன்னா சிக்ஸை எடுத்துட்டு போகும்போது அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம கேட்போம், எங்க எப்படி வளர்த்து போறீங்க, லேண்ட் இருக்குங்களா, இல்ல எந்த அளவுக்கு இடம் இருக்குது, எந்த மாதிரி வந்து நீங்க செட்டப் வச்சிருக்கீங்க. இப்போ எடுத்துட்டு போன உடனே நீங்க ஓப்பன் மேய்ச்சல் விட முடியாது. எடுத்த உடனே அதுங்களை ஒரு இடத்துல இருந்து மாறும்போது அதுங்களுக்கு கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து தான் பண்ணணும். அண்ட் மோரோவர் நைட் எந்த மாதிரி க்ளோஸ் பண்ற மூட வச்சு எதுக்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்க ஷெட், இதெல்லாமே கேட்போங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஏதாவது ஒன்று அவங்க பண்ணியிருக்கிறத சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபீட் பண்ணுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க, இத்தனை நாள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, இதெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ். உங்ககிட்ட வந்து சிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கைடன்ஸ் சேர்த்து கொடுத்துறீங்க? கண்டிப்பா. நடுவில் ஏதாச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் வேணும்னாலும் நீங்க பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. இப்போ வந்துட்டுங்க நீங்க பேரண்ட்ல இருந்து சிக்ஸ் வந்து எடுக்கிறீங்க இல்லையா, அடக்கோழி மூலமா எடுக்கிறீங்களா இல்ல நம்ம வந்து ஃபுல்லாவே அடைதாங்க? ஃபுல்லாவே அடைதான் ஃபுல்லா. ஓகேங்க. ஓகே. இப்போ ஒரு பேரண்ட் ஃபீமேல்ல இருந்து ஆவரேஜா உங்களுக்கு மந்த்லி போக முடியாதனால இயர்லி எவ்வளவு சிக்ஸ் கிடைக்குங்க? ஒரு தாய்க்கோழிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் 3 வாட்டி தாங்க அடை வைக்கிறோம். 3 வாட்டி தான் அடை வைக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு 8 குஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 24 குஞ்சு தான் கிடைக்கும் மேக்ஸிமம், அவ்வளோதான் கிடைக்கும். ரொம்ப ஃப்ராங்காக சொன்னால் அவ்வளோதான் கிடைக்குமே. ஓகே. நீங்கள் 24 குஞ்சு நீங்கள் வந்துட்டு ஒரு தாய்க்கோழிலிருந்து இயர்லி எடுக்கிறீங்க. அதை வந்துட்டு நீங்கள் வளர்த்துனா கஸ்டமர் கொடுக்கறத விட்டுருங்க, நீங்க வளர்த்துனா ஃபைனல் சேல் ஸ்டேஜ்ல எவ்வளவு வந்துட்டு உங்களால கொண்டு போக முடியும்? இந்த 24ல எவ்வளவு வந்து சேல் போகும்? அதாவது நான் என்ன கேக்குறேன்னா அதுல இழப்பு ஏதாச்சும் வருதா, அதை மேனேஜ் பண்ணி எவ்வளவு சேல் வரல எடுத்துட்டு போவீங்க அப்படிங்கிறது. ஓகே. இப்போ என்ன கேட்டீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் 90 to 95% வரைக்கும் நான் வந்து கொண்டு போயிருக்கேங்க, இழப்பு இல்லாம கொண்டு போயிருக்கேன் என்னோட லேர்னிங்ல. அதான் அவங்களுக்கு அதை வளர்த்துறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இழப்பு இருக்காது. ஏன்னா நம்ம கொடுக்குறதே 2 மாதம் சிக்ஸ் தான். அதுக்கு அப்படி அட்மாஸ்ட் கேர்லாம் தேவைப்படாது. அட்மோஸ்ட் கேர் கண்டிப்பாக தேவைப்படாது கோழி குஞ்சுங்களுக்கு. ஸோ அவங்க ப்ராப்பராக அந்த நோய் மேலாண்மை பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக இப்போ புதுசாக எடுத்துகிட்டு போனீங்க கூட எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னோட கஸ்டமர்ஸ்லாம் 80% ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். 80% அவங்களால காப்பாற்ற முடிஞ்சிருக்குது. ஓகேங்க. இப்போ நீங்க தாய்க்கோழிங்க 50 தாய்க்கோழி பக்கத்துல வச்சிருக்கீங்க இல்லையா, உங்ககிட்ட என்ன மாதிரி கலர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட அவைலபிள் இருக்கும்? இதுல பாத்தீங்கன்னா குருவிப்பூ, மத்துப்பூ, பட்டா கொண்டை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு? ஓகே. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குருவிப்பூ இருக்கு, ஓகேங்களா, மத்துப்பூ இருக்கு, அப்புறம் பட்டா கொண்டை இருக்கு, நம்ம கிட்ட கூவத்தாடி இருக்குதுங்க. இது 4மே இருக்குது. விடையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட டைபிளாக் இருக்கு, செங்கருப்பு இருக்கு, சொல்லி இருக்கு, அப்புறம் வந்து கீரி வெடை இருக்குது, காகம் இருக்குது, வெள்ளை இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூதி இருக்கு, சாம்பல் பூதி இருக்குது, அப்புறம் பொன்றாம் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா கவருமே கவர் பண்ணிட்டீங்க. கீரி இருக்கு எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கு, எல்லாமே கவர் பண்ணி இல்லாத ஒண்ணுன்னு இல்லை. ஓகே. இப்போ வந்துட்டுங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த ப்ரீடிங் செட்டப் வந்துட்டு ஒவ்வொரு விதமா அவங்க வச்சுப்பாங்க. ஒண்ணு எல்லாமே ஓப்பன் ப்ரீடிங்ல ஃப்ரீ ரேஞ்சில தான் இருக்கும், ப்ரீட் ஆகுறது அதே ஆயிக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கேஜி செட்டப்ல பண்ணுவாங்க. கேஜினா இப்ப நம்ம பேக்ராப் தெரியுது, அந்த மாதிரி கேஜில போட்டு பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு செட்டப் வச்சு ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு ஒரு அளவுல தனியா அந்த செலக்டிவ் ப்ரீட் மெத்தட்ல பண்ணுவாங்க. நீங்க இந்த இடத்துல எந்த மாதிரிலாம் பண்றீங்க? நான் இந்த இடத்துல 2 மெத்தட்லையும் பண்ணுறேங்க. ஓப்பன்லேயும் பண்ணுறேன், செலக்டிவாகவும் உடைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக செலக்டிவ் ப்ரீடை எடுத்து இது பண்ணி பார்ட்டிஷன் வச்சுருக்கேங்க. ஸோ நம்மக்கிட்ட 6 பார்ட்டிஷன் இருக்குங்க. 6லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 6 வகையான லைனேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேரண்ட்டுமே ஒவ்வொரு விதத்தில் யூனிக்காக இருக்கும். ஓகேங்க. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஃபார்ம் விசிட் பண்றாங்க, ஃபார்ம் விசிட் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி கலர்ல எனக்கு சிக்ஸ் வேணும் அந்த மாதிரி கொடுப்பீங்களா? எனக்கு இந்த சேவல்ல இருந்து சிக்ஸ் வேணும் அந்த மாதிரி செலக்டடா யாராச்சும் வந்து கேட்டா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேங்க. ஆனா என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா செலக்டிவா அதுல இருந்து கேட்கும் போது அவங்க கேட்கிற போது நம்ம கிட்ட வந்து அதுல ஏதாவது எக்லைங்ல இருக்கணும், அந்த மாதிரி தான். அப்படியே எக்லைங்ல இருந்தாலுமே அது ஹேச்சிங் ஆகி நாம அதுங்களுக்கு வளர்த்தி 2 மாசம் கழிச்சு கொடுக்குற அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா நம்ம அதையும் சொல்லிடுவோம், இதுக்கு இவ்வளவு நாள் ஆகுங்கன்னு சொல்லிடுவோம். சொல்லிட்டு அவங்களுக்கு ஓகேன்னா அந்த மாதிரி கொடுத்துருவோம், அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்க. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டு நைட்டு வந்துட்டு கோழி ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு செட்டு அமைப்பு வச்சிருக்கீங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்குன்னு ஒரு செட்டப் வச்சிருக்கீங்களே, அது 1 by 1 பார்க்கலாங்க. சரிங்க ப்ரோ. இப்போ
இங்க கோழி அடையிறதுக்கு நைட்டு அடையிறதுக்காக ஒரு செட்டப் வந்து நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? இதுக்கு என்ன பட்ஜெட் ஆச்சு? இதோட நீள அகலம், இந்த பரன் செட்டப் எதுக்காக தனியா ஒரு பரன் செட்டப் வச்சிருக்கீங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் நீள அகலத்தை பத்தி சொல்லிடுறேங்க. இது வந்து 17க்கு அகலம் 17, நீளம் 22 அடி. 17க்கு 22 அடி. இது வந்து பரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 20 அடி வந்துடும். ஓகேங்களா? இந்த பரன் மட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பரன் இதுல வந்து இடம் எங்களுக்கு பத்தல, அதனால இந்த பரன் போட்டிருக்குங்க. அண்ட் மோரோவர் இந்த பரன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேஞ்ச் பரன். இது கோழி வந்து அடைஞ்சுக்கும், காலையில யாரும் திறந்து விடணும்னு அவசியம் இல்லை, அதுவே போயிடும், திறந்து போயிடும். ஸோ அதுங்களுக்கு நாம வந்து திறந்து தான் விடணும்னு இல்லை, அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு மழை வருது அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து அந்த அந்த ஷெட்டுக்கு வர மாட்டேங்குது, எல்லாம் மரத்துக்கடியில் நின்றுக்குது, கொஞ்சம் மழையில் நிலையிலங்கிறதுக்காக இதை போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இது உள்ள இது ஃப்ரீ ரேஞ்சில் தான் இருக்குது, 4 பக்கமும் ஓப்பனாக இருக்கிறதுனால மழை வந்துச்சுன்னா உள்ள வந்துக்குதுங்க. ஓகே, இது ஒன்று. அப்புறம் நம்மளுடைய ப்ரீடிங் பாய்ஸ் வைக்கிறதுக்காக, சேவலெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த இது. ஓகேங்க. இதோட பட்ஜெட் உங்களுக்கு அப்ராக்ஸா எவ்வளோ ஆச்சுங்க? பட்ஜெட் இது வந்து அப்ராக்ஸா வந்து 65,000 ஆயிடுச்சுங்க, 65,000 ஆயிடுச்சு. ஓகே, இது போட்டு எவ்வளோ வருஷம் இருக்குங்க? இது இப்போதாங்க போட்டோம், இப்போதான் போட்டோம். 65,000 இதுக்கான ஃபுல். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க வந்துட்டு பேரண்ட்ல எக் வச்சு தான் வந்துட்டு ப்ரீட் பண்றீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள்ல வந்துட்டு சிக்ஸ் வந்துட்டு தாய்க்கோழில இருந்து பிரிச்சு நீங்க ப்ரூடிங் வந்து சொன்னீங்க இல்லையா, அந்த ப்ரூடிங் மெத்தடுக்கு மாத்துவீங்க? நம்ம டே 1லேருந்தே பண்ணிடுறோங்க. அது இது எப்படின்னா நாங்கள் வந்து ஹேட்ச் ஆக ஆக நாங்கள் வந்து சிக்ஸ் எடுத்து ப்ரூடிங்கில் போட்டுருவோம். இப்போ வந்து ஒரு 10 எக் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் 2 குஞ்சு பெரிச்சிருக்கு அப்படின்னா அந்த 2 குஞ்சு எடுத்து போய் ப்ரூடிங்கில் போட்டுருவோம். பெருக்க எடுத்து போய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்குன்னா இப்போ நம்ம அது 2 எடுத்து போய் போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிற எக்ஸுக்கு அந்த 8 முட்டைக்கு தேவையான ஹீட் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கான்சென்ட்ரேட்டாக இருக்கும். அதில் இப்போ பெரிச்ச சிக்ஸுக்கு வந்து அது வந்து தேவையில்லாமல் வந்து அதுக்கு அந்த சிக்ஸ் கத்திக்கிட்டு இருக்கோம், அது வந்து அதுக்காக அது வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபோக்கஸ் எல்லாம் டோட்டலாக உங்களுக்கு ஹேச்சிங்லேயே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஹேச்சிங் ரிசல்ட் நல்லா இருக்கு, நம்ம அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது. ஓகேங்க. இப்போ ஓகே, டே 1ல இருந்து நீங்க ப்ரூடிங் வந்துட்டு நம்ம இங்க மாத்துறீங்க இல்லையா, அப்போ டே 1ல இருந்து அந்த சேலுக்கு 60 டேஸ்ல வந்து நீங்க சேலுக்கு கொடுக்குறீங்க. அந்த 60 டேஸ் வரலும் டே 1 60 டே எந்த மாதிரி ஃபீடு அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க? அதுக்கு என்ன தடுப்பூசிலாம், தடுப்பு மருந்துகள் எல்லாம் கொடுக்குறீங்க? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல இருந்து டே 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரக தண்ணி தாங்க வைப்போம். டே 1 ஃபர்ஸ்ட் 2 நாள் மட்டும் நம்ம அந்த கருப்பட்டி தண்ணி வைப்போம். ஸோ தட் அந்த மஞ்சள் கருவு ஏதாவது உள்ளே இருந்ததுன்னா அது வெளியே வந்துடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 15 டேஸுக்கு சுடுதண்ணி வைப்போங்க, இது வந்து தண்ணியில். அதுக்கப்புறமும் வந்து எல்லா தண்ணியில் வந்து ஏதாவது வைமரால் இந்த மாதிரி லிவர் டானிக்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டமின்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம் குஞ்சுங்களுக்கு டில் 60 நாள் வரைக்குமே. ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து 20th டேத் வரைக்கும் ப்ரீ ஸ்டார்டர் கொடுப்போங்க. 20th 30லேருந்து 40 டே வரைக்குங்க, அதாவது 20 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார்டர் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு 40 நாள்லேருந்து 60 நாளைக்கு ஃபினிஷர் கொடுப்போங்க. ஸோ இது வந்து ஃபீடு இப்படி தான் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இதில் வேக்சினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸு மருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் எதுவும் கொடுக்கறதில்ல. 7th டே வந்து F1 கொடுப்போம். அப்புறம் 15th டே வந்து ஐபிடி. அப்புறம் வந்து 21st டே வந்து லசோட்டா. அப்புறம் 45th டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபவுல் பாக்ஸ் கொடுப்போங்க. அப்புறம் 60th டே வந்து டிவார்ம் பண்ணிட்டு 65th டே வந்து ஆர்டிவிகே கொடுத்துருவோம். அதோட வந்து நம்ம சிக்ஸை வந்து டெலிவரி பண்ணிடுறது. ஸோ நீங்க சேல் பண்றப்போ ஆர்டிவிகே போட்டு தான் சேலே கொடுக்குறீங்க? அது எல்லா கேஸ்லயும் இல்லை, சில வாட்டி வந்து கஸ்டமர் முன்னாடியே வேணும்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆனால் கண்டிப்பா ஃபவுல் பாக்ஸ் போட்டுருக்கோம். ஸோ ஃபவுல் பாக்ஸுங்கிறது கான்ஸ்டன்டா நம்ம அதை பண்ண போறோம். எந்த ஒரு சேலா இருந்தாலும் ஃபவுல் பாக்ஸ் வரல நம்ம பண்ணுவோம். கஸ்டமர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிவிகே வந்து பண்ணி கொடுத்துறோம். ஓகேங்க. இப்போ நீங்க ஒரு சில சிக்ஸ் வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சர் இதுக்காக வச்சுப்போம், ஓகேங்களா? அப்போ அந்த 60 நாள்ல இருந்து உங்களுக்கு ஃபீமேல்னா அது அந்த எக்லைங் ஸ்டேஜ் வரலுமோ, பட்டா அப்படின்னா சேவல் சிக்னா பட்டா ஸ்டேஜ் வரலும் எந்த மாதிரி ஃபீட் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டான அந்த க்ரோத் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ நான் வந்து நம்ம ஃபார்ம்ல எந்த மாதிரி ஃபீடு தரேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ்டு ஃபீட் தாங்க, எதுவும் கம்பெனி ஃபீடெல்லாம் அதுக்கப்புறம் தரது கிடையாது. இந்த ப்ரீ ஸ்டார்டர் ஃபினிஷர்லாம் அந்த 2 மாதத்தோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் கம்பு, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், செஞ்சோளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தாங்க ஒரு டெய்லி நம்ம ஃபீடு பண்ணுவோம்.
இதோட மிக்சர் தான் ஃபீட் பண்றது. இதுலயே வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு கலிஞ்சல் போட்டுப்போம் கால்சியம்காக. பிளஸ் அது இல்லாத தாது உப்பு ஆட் பண்ணிப்போங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல தடுப்பூசி நம்ம வந்துட்டு அடால்ட் ஸ்டேஜ்ல தடுப்பூசி அப்படின்னா எவ்வளவு நாள் கேப்ல நீங்க தடுப்பூசி வந்துட்டு யூஸ் பண்றீங்க? டிவார்மிங் அண்டு லிவர் டானிக் இதெல்லாம் எந்த மாதிரி ரேஷியோல வந்துட்டு கொடுக்குறீங்க? எவ்வளவு நாள் கேப் அதுக்கு? ஓகே. ஸோ தடுப்பூசி ஆர்டிவிக்கு தாங்க, ராணிக்கெட்டு இந்த நோய்க்காக தான், வெள்ளைக்கழிச்சலுக்காக தான் அதை போடுவாங்க. ஸோ அது வந்து எந்த கேப்பில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பருவநிலை மாற்றத்துக்கு முன்னாடி போடுவோங்க. அதாவது நம்மளுக்கு 4 காலம் இருக்கு இல்லைங்களா? காற்று காலம், மழை காலம், பனிக்காலம், வெய்ய காலம்னு சொல்லிட்டு அந்த காலம் மாறத்துக்கு முன்னாடி எப்பயுமே வேக்சின் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சேஞ்சுக்கு ஏதாவது நோய் வந்தால் கூட அதோடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுனால பெருசாக அஃபெக்ட் பண்ணாமல் போயிடும், பாதிப்பு இல்லாத போயிடும். ஸோ இதுதான் வந்து எங்களோடதுங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி நம்ம ஆர்டிவிக்கு கொடுக்கணும். டிவார்மிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி 2 மாதத்துக்கு ஒருக்கா தாங்க பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம நிறைய வாட்டி டிவார்ம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சில வாட்டி அதோடைய உணவு குழாயில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா அது கொஞ்சம் காட்டமாக இருக்கிறதுனால. அதனால நாங்கள் 2 மாதத்துலேருந்து 3 மாதம் ஒருக்கா தான் டிவார்மிங்கே பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் டிவார்மிங் பண்ண உடனே வந்து அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு புழு வர ஆரம்பிச்சிக்கும், வார்ம் உள்ள ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கும். அது 3 மாதத்துல தான் நல்லா பெருசாக வளரும். அப்போ தான் கோழிங்களுக்கு அது வந்து வெயிட் லாஸ் ஆகிறது இந்த மாதிரி இஷ்யூ வரும். ஸோ அப்போ மட்டும் நீங்கள் டிவார்ம் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடியே பொழுதுக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோடைய லிவர் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது லிவர் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கொடுப்போங்க. அண்ட் முக்கியமாக டிவார்ம் பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு 10 டேஸுக்கு நாங்கள் தண்ணியில் லிவர் டானிக் கொடுத்துருவோம். அதோடைய ஹெல்த்துக்காக. ஓகேங்க. இது லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் கிடையாது. எந்த மாதிரி ஃபார்மை வச்சிருந்தா? முக்கியமாக வந்து நீங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்க. சொல்கிறது இங்கே காமிக்கிறது அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வளர்த்தும் போது அதே தான் வளரணும். குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. இப்போ உங்க ஃபார்ம்ல வந்துட்டு சிக்ஸ் வேணும்னு ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு என்கொயரி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருவடை வளர்த்துறதுக்கு என்கரேஜ் பண்ணுவீங்களா? அவங்க என்ன பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் கேட்குறாங்கன்னு இருக்கு. அவங்க இப்போதான் ஸ்டார்டிங் அப்படின்னா அது என்ன பர்பஸ்க்கு வளர்த்துறாங்க, மீட்டுக்கா விளையாட்டுக்கான்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேங்க. பெருவடை சிறுவடைங்கிறத விட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். நான் இது வரைக்கும் நான் சிறுவடையை வளர்த்துனது இல்லைங்க. எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் பெருவடை தான். அதனால நான் அதை பற்றின இருக்கிற ஃபீச்சர்ஸை சொல்லுவேன், இது இருக்கிற பெனிஃபிட்ஸை சொல்லுவேன். அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இங்கே வாங்கிக்கிறது தாங்க. நான் வந்து அதாவது ட்ராபேக்ஸு அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸு இதை மட்டும் நான் வந்து சொல்லுவேன். இதில் என்ன அதில் என்னன்னு சொல்லுவேன். பேஸ்ட் ஆன் அதுக்கு அவங்களுக்கு எப்படியோ அவங்க அது பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஓகே. இதில் இப்போது நீங்கள் 3 வருஷமா இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுறீங்க. ஓகேங்களா? நம்ம என்னதான் வந்துட்டு நாம் ஒரு சைல்டு மாதிரி இதை நாம் ஒரு இந்த பெருவடையை பார்த்துக்கிட்டாலும் ஃபைனலி இது ஒரு பிஸ்னஸ். இப்போ இந்த பிஸ்னஸில் உங்ககிட்ட இருந்து சிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் ஃபீட்பேக் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? எனக்கு இது வரைக்கும் அப்படி வந்தது இல்லைங்க. இதுக்காக இல்லை, இது வரைக்கும் அப்படி வந்தது கிடையாது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சில வாட்டி வந்து நோயெல்லாம் வரும். அப்போ வந்து கால் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேங்க. இது வரைக்கும் நெகட்டிவாக எதுவும் நாம் ஒன்று கொடுத்து அவங்க ஒன்று எதிர்பார்த்து அவங்க ஒன்று ஆர்டர் பண்ணி நாம் ஒன்று கொடுத்தது டிஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அதுமாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக் இது வரைக்கும் வந்ததில்லை. ஓகே ஓகே. நீங்கள் அப்படி வந்திருந்ததுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் கமெண்ட்ஸ்லையும் பார்க்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ரிவ்யூலேயே அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். அது எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் 60 டேஸ் 2 மாதம் ஆன சிக்ஸ் சேல் பண்ணுறீங்களா? என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறீங்க? ஒரு சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, 500 ருபீஸ்க்கு பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. டைரெக்டாகவும் கஸ்டமர் வந்து விசிட் பண்ணி சிக்ஸோட குவாலிட்டி பார்த்தும் வாங்கிக்கலாம். இல்லை புக்கிங் பண்ணாங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணித்தரோம். பேரண்ட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாய் கோழி, பட்டா இதுமாரி பேரண்ட்ஸுமே கூட சேல்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பீஸை பொறுத்துங்க, அதோட லைனேஜ், அதோடைய வைப்ரேஷனு, அதோட எப்படி பறக்குது, அந்த மாதிரி அதோடைய வெயிட், இதெல்லாமே கன்சிடரேஷனில் ஒரு கோழி ஒவ்வொரு கோழிக்கும் 100 கோழிக்கு ப்ரைஸ் வேரி ஆகுங்க. ஓகேங்க. மினிமம் இந்த ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு மினிமம் ரேட் சொல்லுங்க. ஓகே. கன்னி விட நம்மக்கிட்ட வந்து 2500 3 ரூபாயிலேருந்தே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். பட்டாலாம் வந்து நம்மக்கிட்ட 3500 4000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க ப்ரோ. இப்போ இங்கே ஒரு ஃபார்ம் செட்டப் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம்.
இதோட அமைப்பு என்னங்க? இது என்ன பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் செட்டப் வச்சிருக்கீங்க? ஸோ இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா